ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2013 வெளியான ஹான்சல் அண்ட் கிரேட்டல் விச் ஹண்டர்ஸ் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேண்டசி ஹாரர் கதையை பத்தி பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனை சொல்லி கதையை ஸ்பாயில் பண்ண விரும்பல. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கடந்த ஒரு வாரமா ப்ரோ ஆடியோ சரியா கேட்கல ப்ரோ, ரொம்ப நாய்ஸா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னீங்கல்ல. ஆரம்பத்துல நான் கூட அதை பெருசா கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையாவே ஆடியோல தான் பிரச்சனை. சொல்ல போனா நான் இப்பதான் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நார்மலா விண்டோஸ் மாதிரி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அதனால கூட ஆடியோல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் போல. நான் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கான வீடியோல இருந்து அது எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு சரி பண்ணி அப்லோட் பண்ண பாக்குறேன். சோ தயவு செஞ்சு இந்த சின்ன சிரமங்களுக்கு உங்க விட்டு புள்ளையா நினைச்சு நான் மன்னிச்சிருங்க. இப்ப அதே மாதிரியே கடவுள் என்கிட்ட ஒரு வரம் கொடுக்குறாரு அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிப்பேன். ஐயோ ஒருவேளை நம்ம வைக்கிற ஐஸை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ, சரி வாப்போ என்ன பண்ணிடுவாங்க. இப்ப அதே மாதிரியே உங்களுக்கு ஒரு வரம் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல இரவு நேரத்துல காட்டுக்குள்ள இருக்க ஒரு தனிமையான வீட்டை காட்டுறாங்க. வானத்துல முழு நிலவு. வெளியில போன புருஷங்காரன் கையில விளக்கோட வீட்டுக்கு திரும்பி வரான். அப்ப அங்க இருக்க பொண்டாட்டியும் இதான் சரியான நேரம், நீங்க உடனே பசங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. உடனே பக்கத்து அறைக்கு வந்து தூங்கிட்டு இருக்க தன்னோட 2 பசங்களை எழுப்பி விடுறான். இதுல இந்த ஹீரோ இருக்கா இல்லையா, இவன் தான் அண்ணங்காரன். பக்கத்துல இருக்கிறது தங்கச்சி. இப்ப அப்படியே நைனா கூட காட்டுக்குள்ள வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் ஆகுறாங்க. பசங்களா நீங்க இதே இடத்துல பாதுகாப்பா இருங்க, நான் போயிட்டு உடனே திரும்ப வரேன். அப்பா எங்கப்பா போறீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. பதிலுக்கு அப்பங்காரன் லைட்டா முறைச்சதுமே 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. இப்ப நைனா அந்த இடத்தை விட்டு போனதுமே இருந்த கொஞ்ச நெஞ்ச வெளிச்சமும் போயிடுச்சு. பசங்களுக்கு மரண பயம். அதே இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்துட்டானுங்க. ரொம்ப நேரம் ஆகியும் கூட அப்பாவை காணோம். அப்ப திடீர்னு பக்கத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கக்கூடிய விஷயத்த கவனிக்கிறாங்க. உடனே இவங்க இருக்க இடத்தை விட்டு பொறுமையா நடந்து போகும்போது கொஞ்ச தூரத்திலேயே வித்தியாசமான ஒரு வீட்டை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதவை புடிச்சு தட்டுறானுங்க. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அப்பதான் இவங்க அந்த வீட்டோட மேல் பகுதியை கவனிக்கிறாங்க. முழுக்க சாக்லேட்டால கட்டப்பட்டது. சின்ன பசங்களாச்சே, அதனால மிட்டாய்களை லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டோட கதவு தானா திறகுது. உள்ள வந்ததுமே வெளிச்சம் தானாவே உருவாகுது. என்ன அதிசயமா இருக்குன்னு 2 பேரும் வாயை பழக்கிற நேரத்துல கண்ணுக்கு முன்னாடி ஒரு வயசான சூனியக்கார தாய் கிழவி நிக்கிறா. நொடிப்பொழுதுல ஹீரோவை அங்க இருக்க குண்டுக்குள்ள அடைச்சிட்டு தங்கச்சியா அடிச்சு வேலை வாங்க ஆரம்பிக்கிறா. இதுக்கிடையில ஹீரோவோட கையில ஒரு வித்தியாசமான மிட்டாயை கொடுக்குறா. இதை சாப்பிடு, அப்படி இல்லன்னா அவன் தங்கச்சியை கொன்றுவேன் மிரட்டுறா. வேற வழி இல்லாம ஹீரோவும் அதை சாப்பிட அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த தாய் கிழவி சூனியக்காரி அடுப்பங்கரையில எக்கச்சக்கமான விறகுகளை போட்டு எரிச்சிட்டு இருக்கா. கூடவே ஹீரோவை அங்க இருக்க நெருப்புக்குள்ள தூக்கி போடலான்னு பாக்கும்போது தங்கச்சி சும்மா இருப்பாளா. அசந்த நேரத்துல தன் கையில மாட்டி இருந்த விலங்க அவுத்து போட்டுட்டு கையில ஒரு கத்தி எடுத்து அந்த தாய் கிழவிய குத்தலான்னு பாக்கும்போது பதிலுக்காக தாங்கிட்ட இருக்க மந்திரக்கோலை பயன்படுத்துவா. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால இந்த தங்கச்சி உடம்புலையும் ஹீரோ உடம்புலையும் எந்த ஒரு மந்திரங்களுமே வேலை செய்யல. ஒரு நிமிஷம் தாய் கிழவியே இதை பார்த்து ஷாக்காக இந்த சின்ன கேப்ல தங்கச்சி உள்ள பூந்து பட்டாக்கத்தி எடுத்து வயிற்றுலயே ஒரு குத்து. சூனியக்கார தாய் கிழவி ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல சுருண்டு விழுந்துருவா. இதான் சாக்குன்னு ஹீரோவை கூண்ட விட்டு எப்படியோ வெளியில கொண்டு வந்துட்டா. அப்ப தாய் கிழவி மறுபடியும் சும்மா இல்லாம இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண வரும்போது இந்த முறை ஹீரோ கையில ஒரு பெரிய கட்டை எடுத்து டம்முன்னு மண்டை மேலேயே ஒரு அட்டி தடுமாறி அங்க இருக்க அடுப்பங்கரையிலேயே விழுந்துருவா. உடனே இதான் சாக்குன்னு அடுப்பங்கரை கதவை மூடி உள்ள அந்த சூனியக்கார தாய் கிழவியை எரிச்சே கொண்டுட்டானுங்க. அப்பதான் ஹீரோவும் தங்கச்சியும் பேசக்கூடிய சத்தம் கேக்குது. நாங்க தான் ஹான்சல் அண்ட் கிரேட்டல். என்னோட அப்பா எங்களை காட்டுக்குள்ள விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நாங்க 2 விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்னு, மிட்டாயால கட்டப்பட்ட வீட்டுக்கு பக்கத்துல எப்பவுமே போக கூடாது. 2வது விஷயம், ஒருவேளை சூனியக்காரி அந்த வீட்டுக்குள்ள இருந்தா அவளை நெருப்ப வச்சு ரொம்ப ஈஸியா அழிக்க முடியும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வாய்ஸும் கட்டாக இப்ப நம்மளுங்க 2 பேருமே அந்த தாய் கிழவியை சாகடிச்சிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இவங்களோட புகழ் எல்லா ஊர்களையும் பரவ ஆரம்பிக்குது. அதாவது சாதாரண அனாதை குழந்தைங்க சக்தி வாய்ந்த ஒரு சூனியக்கார தாய் கிழவியவே சாகடிச்சிட்டான்னு இதையே தனக்கு சாதகமாக்கின ஹீரோவும் தங்கச்சியும் தங்களை சூனியக்காரிகளை வேட்டையாடக்கூடிய வேட்டைக்காரங்களா அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. ஒவ்வொரு கிராமங்களையும் அந்த சூனியக்காரிகள் ஏதோ ஒரு காரணத்தால ஒரு சில குழந்தைகளை மட்டும் கடத்திட்டு போறாங்க. சோ இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோவையும் தங்கச்சியும் அந்த வேலைக்கு அமர்த்துறாங்க. ரொம்ப சீக்கிரமாவே கடத்தப்பட்ட குழந்தைகளை காப்பாத்தி அந்த சூனியக்காரிகளையும் இறக்கம் காட்டாம அழிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஓடிட்டு இருக்கு. இப்ப சில பல வருஷங்களுக்கு அப்புறமா ஆர்கடான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. இங்க வாழக்கூடிய ஒரு சில குழந்தைகள் சமீப காலமா கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரன் மக்களுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்க போட்டு இந்த பாருங்கப்பா, ரொம்ப நாளா நம்ம குழந்தைகளை சூனியக்காரிகள் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு பொண்ணு கடத்திட்டு இருந்திருக்கா. அந்த பொண்ணை நாங்க சந்தேகத்தின் அடிப்படையில பிடிச்சிட்டோம். இப்ப நீங்க சரின்னு சொன்னா போதும், இந்த பொண்ணை இதே இடத்துல எரிச்சு சாம்பலாக்கிடுவோம். எரிச்சிருங்கன்னு ஒட்டுமொத்த மக்களும் கோஷம் போடுவாங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு ஊரோட தலைவர் வராரு. யோ மீசக்கார போலீஸ், என்ன அப்பாவியான ஒரு பொண்ணை புடிச்சிட்டு வந்து இவதான் சூனியக்காரின்னு கதை விட்டுட்டு இருக்கியா? ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சரியான ஆதாரம் தேவை. அது உங்ககிட்ட இருக்கா? தலைவரே, உங்க மேல எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. தேவையில்லாம இவளுக்கு ஆதரவா பேசி உங்களோட மானத்தை கெடுத்துக்காதீங்க. நான் இவளை சாகடிச்சே தீர்வேன்னு துப்பாக்கியை நீட்டும் போது கரெக்டா போலீஸ்காரன் தலையில இன்னொரு துப்பாக்கி படுது. சந்தேகத்துல திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோவும் தங்கச்சிக்காரியும். பாரா, சூனியக்காரிகளை வேட்டையாடக்கூடிய புகழ்பெற்ற ஹான்சல் அண்ட் கிரேட்டல் இங்க வந்திருக்காங்க.
இருக்காங்க. ஆமா ஆமா, இந்த நல்ல விஷயத்த பண்ணதுக்கு உங்க ஊர் தலைவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லியாகணும். டே அண்ணா, அந்த பொண்ணு உண்மையாவே பாதிக்கப்பட்டிருக்காளா இல்லையான்னு செக் பண்ண உடனே ஹீரோவோ அந்த கைதி பெண்ணுக்கு பக்கத்துல வரான். இவள ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஏமா உன் பேர் என்ன? என் பேரு லிசா. உன் பல்ல காட்டு. தலையில கழுத்துல உடம்புகள்ல ஏதாவது தழும்புகள் இருக்கா? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. இந்த பாருங்கப்பா, நான் உடம்பு ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். சோனியக்காரிகளுக்கு இருக்க மாதிரியே இவ உடம்புல எந்த ஒரு அழுகி போன பற்களும் இல்ல, அழுகின நாத்தம் அடிக்கல. அப்படின்னா இவ ஒரு கெட்ட சக்தி எல்லாம் கிடையாது, சாதாரண பொண்ணு. மீசக்கார போலீஸ் அவசரப்பட்டு ஒரு அப்பாவி பொண்ணை நீ கொண்டிருப்ப. கேடி பொண்ணு, நீ இங்க இருந்து கிளம்ப, நான் இவங்களை பாத்துக்கிறேன். உடனே அவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. நடந்த சம்பவத்தால போலீஸ்காரன அந்த ஊர் மக்களை திட்டிட்டு அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த அவன் சும்மா இருப்பானா? யோ ஊர் தலைவரே, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே. நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா கண்டிப்பா அந்த கேடி பொண்ணு கிட்ட இருந்து நான் உண்மையை வாங்கியிருப்பேன். ஆனா இந்த மானங்கட்டவளையும் மதிப்பு கட்டவனையும் கூட்டிட்டு வந்த பாத்தியா, அதான் நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஏய் என்னடி முறைகிற? ஒன்னு உட்டன் வை, கண்ணங்கண்ணெல்லாம் பழுத்துரும். அப்படிங்களா சார்? கொஞ்சம் பக்கத்துல வாங்களே. ஏன் முத்தங்கித்தம் கொடுக்க போறியா? உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறேன்னு மூக்கு மேலேயே டம்முன்னு ஒரு அட்டி. பொல பொலன்னு தக்காளி சட்னி ஊத்திட்டு இருக்கு. டே அண்ணா வேணாமா, அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்பதான் ஊர் தலைவரும் இங்க இருந்து சரியா தெற்கு பகுதியில ஒரு கைவிடப்பட்ட குடிசை வீடு இருக்கு, அங்க மக்கள் போறதுக்கே பயப்படுவாங்க. உங்களோட விசாரணையை நீங்க அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். சந்தேகத்துல ஹீரோயினும் கையில துப்பாக்கியை தூக்கிட்ட நேரா அந்த வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா உள்ள ஒரு விட்ச் இருக்கா. தங்கச்சியும் வில் அம்புகளை வச்சு சர மாதிரியா அட்டாக் பண்ணுவா. ஆனா அந்த பைபிள்ல மாய தொடப்பத்தை பயன்படுத்தி ரிவர்ஸ்லயே வீட்டை அடிச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டா. அப்பாடா தப்புச்சாச்சுன்னு பெருமூச்சு விடும்போது காட்டுக்குள்ள ஏற்கனவே பதுங்கி இருந்த ஹீரோ துப்பாக்கியை வச்சு டப்புன்னு ஒரு ஷாட் மந்திர தொடப்பத்தை விட்டு கீழே விழுந்து மறுபடியும் பயத்தோட ஓட ஆரம்பிக்கிறா. விடாம பின்னாடியே ஹீரோவும் துரத்தி வந்துட்டு இருக்கான். அடியே நீ ஓடனா மட்டும் உன்னை விட்டுருவாடா, எப்படியாச்சும் உன்னை பிடிச்சு கதற கதற எது கைது பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன், அதான பார்த்தேன். அதுக்கப்புறமா ஹீரோவும் தங்கச்சியும் அந்த வச்சு கூட சூப்பரா சண்டை போடுவாங்க. ஆனா அவளுக்கு சாதாரண மனிதர்களை விட அதிகமான பவர் இருக்கு. இவள நெருப்பாலையும் தலைய துண்டிச்சோம், அப்படி இல்லனா இதயத்தை தோண்டி போட்டு தான் சாகடிக்க முடியும். மாங்குன்னு குத்துனா கூட பெருசா இவங்களுக்கு காயங்கள் கூட ஏற்படாது. அதனால ரொம்ப அசால்ட்டாவே ஹீரோவையும் தங்கச்சியும் அடிச்சு போட்டுட்டு கிடைக்கிற சின்ன கேப்ல அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் போது உடனே ஹீரோயின் சும்மா இருப்பாளா? தாங்கிட்ட இருக்க வில் அம்புகளை வச்சு அட்டாக் பண்ணும்போது கரெக்டா அது அந்த சூனியக்காரியோட கால்லயே மாட்டிக்கும். ஆக்சுவலா அந்த அம்புகள் கூடயே ஒரு கயிறும் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அலேக்கா தூக்கி அங்க இருக்க மரத்து மேலேயே தொங்க விட்டானுங்க. வரைய வா, இந்த மாதிரி ஒரு கேவலமான முஞ்ச நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எனக்கு அவளை பிடிக்கல, நீ அவளோட கதையை முடிச்சிடு. அதுக்கு என்னமா செஞ்சுட்டா போச்சுன்னு தலைமையிலேயே ஒரு ஷாட்டை போட்டு டப்புன்னு அவளோட கதையை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நேரா ஊர் தலைவரை பார்த்து, நாங்க கடைசியா சாகடிச்ச சூனியக்காரி வீட்டுல எந்த ஒரு குழந்தைகள் கடத்தப்பட்டதுக்கான தடயமும் கிடைக்கல, ஆனா எங்களுக்கு இது கிடைச்சது. ஏமா இந்த பேப்பர்ல முட்டை முட்டையா இருக்கே, அதெல்லாம் என்னது? இதுக்கு பேர் தான் ரத்த நிலவு. இத பத்தி நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். ரத்த நிலவு வரும்போது சூனியக்காரிகளுக்கு நினைக்கிறத விட அதிகமான பவர் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தலைமுறைகளுக்கு ஒரு முறை அந்த சூனியக்காரிகள் கடத்தப்பட்ட குழந்தைகளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பெரிய சடங்கு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என் கணக்குப்படி அந்த கிரகணம் இன்னும் 3 நாளைக்குள்ள வந்துரும். அதுக்குள்ள கடத்தப்பட்ட குழந்தைகளையும் அந்த விட்சர்ஸையும் நம்ம அழிச்சாகணும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட கையில இருக்க வாட்ச் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. உடனே தலைவரை விட்டு லைட்டா தள்ளி வந்தவன் தங்கிட்ட இருக்க ஒரு இன்ஜெக்ஷனை தன் கால்ல போட்டுப்பான். சரி ஏன் எதுக்குன்னு பாக்கும்போது சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோ தெரியாதனமா தாய் கிளவி கொடுத்த ஒரு மிட்டாயை சாப்பிட்டுருப்பான்ல, அந்த மிட்டாயோட பின்விளைவால இவனுக்கு டக்குன்னு உடம்பு முடியாம போயிடும். அந்த நேரத்துல மாத்து மருந்த ஹீரோ பயன்படுத்தல அப்படின்னா கண்டிப்பா இறந்து போயிடுவான். அதனாலதான் அடிக்கடி டைமர் செட் பண்ணி சரியான நேரத்துல மருந்த போட்டுட்டு இருக்கான். ஊர் தலைவரும் நம்ம ஆளுங்க பார்த்த வேலைக்கான பணத்தை கொடுத்துட்டு, இந்த பாரு கடத்தப்பட்ட குழந்தைகளை திரும்ப பாதுகாப்பா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கான மீதி பணத்தை நான் கொடுப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. சோ நாளைக்கு காலையில மறுபடியும் அந்த சூனியக்காரிகளை வேட்டையாட காட்டுக்குள்ள போகலாம். கூடவே இன்னைக்கு நான் சரக்கு அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா பாருக்கு போயிடுவான். இதுக்கடையில போலீஸ்காரன் சும்மா இல்லாம ஒரு 3 பேருக்கு வெள்ளி நாணயங்களை ஒரு பைய நிறைய கொடுக்குறான். இந்த பாரு ஊர் மக்கள் முன்னிலையில அந்த தலைவரும் ஹான்சல் அண்ட் கிரேட்டலும் இன்னும் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவங்களுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட குழந்தைகளை காப்பாத்திட்டு அந்த சூனியக்காரிகளோட கதையவும் முடிச்சிட்டு என்கிட்ட வரணும். அப்பதான் என்னோட இழந்து போன பேரும் புகழும் திரும்ப எனக்கு கிடைக்கும். பணத்தை பார்த்ததுமே இந்த அடியாளுங்களும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு வேட்டை நாய்களை கூட்டிக்கிட்டு நேரா காட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா பார்ல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட ஜொல்லு விட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட என்னமா சாப்பிட்டியா தூங்குனியான்னு 2 நல்ல வார்த்தையை கேட்டிருந்தா கூட உசாரா இருக்கும் போல. ஆனா இவன் பேசுறத பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி எத்தனை சூனியக்காரிகளை வேட்டையாடி இருக்கேன் தெரியுமா? அதுலயும் ஒரு சூனியக்காரி நான் துப்பாக்கியால சுட்டதால சம்பவத்திலேயே உச்சா போயிட்டா. அப்படி இப்படின்னு எந்த அளவுக்கு அருவருப்பான விஷயத்த பேச முடியுமா அப்படி பேசுவான். அடுத்த நிமிஷமே சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என் நண்பர்கள் காத்திருக்காங்கன்னு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுச்சு. பாத்தீங்களா, இந்த காரணத்தாலதான் நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் கன்னிப்பையனாவே இருக்கான். இன்னொரு பக்கத்துல வேட்டைக்காக காட்டுக்குள்ள வந்த அந்த போலீஸோட அடியாளுங்க பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப பக்கத்துல இருக்க இன்னொருத்தன், டேய் ஒழுங்கா இந்த தீப்பந்தங்களை அணைங்க. ஆனா இன்னொருத்தன் முடியாதுங்கிறான். இந்த பாரு அந்த சூனியக்காரி இந்த வெளிச்சத்தை பார்த்து இங்க வந்தா சரி, அது நமக்கு தான் நல்லது. அவளோட கதையை முடிச்சுட்டு ரொம்ப ஈஸியா போயிடலாம் பாரு. இப்படி பேசிக்கிட்டே கொண்டு வந்த வேட்டை நாய்களுக்கு 2 எலும்பை தூக்கி போடும்போது அப்பதான் பயப்புள்ளைங்களுக்கு ஷாக்கு. அந்த இடத்துல நாயவே காணோம். எங்க போச்சுன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது கண்ணுக்கு
முன்னாடி ஒரு அழகான பொண்ணு நிக்கிறா. அவளுக்கு பக்கத்துல தான் அந்த 2 நாயும் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்குது. மேடம் நீங்க யாரு? இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க? அட அதெல்லாம் இருக்கட்டுப்பா, நீங்க யாரு? இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? அதுவா, ஆர்கடா நகரத்துல இருந்த குழந்தைகளை சூனியக்காரங்க கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்கள தேடி வேட்டையாடி குழந்தைகளை காப்பாத்திட்டு போறதுக்காக தான் இங்க வந்தோம். அச்சோ, எனக்கு என்னமோ உங்களால அந்த வேலையை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு? ஏன்னா நான் தான் அந்த சூனியக்காரி. ஹை பாத்தியா, அந்த பொண்ணு நம்ம கிட்ட காமெடி பண்ணுது. பதிலுக்கு அவளும் லைட்டா சிரிச்சுட்டு தன்னோட முகத்தை ஒரு சூனியக்காரியா மாத்துவா. ஆக்சுவலா இவதான் கதையோட வில்லி. இத பார்த்ததுமே அடியால ஒருத்தன் துப்பாக்கி எடுக்கலான்னு பாக்குறான். ஆனா இவ நொடிப்புறதுல அவன் தலைக்குள்ள கைய விட்டு மூளையவே கொத்தா புடுங்கிட்டா. அடுத்து 2வது ஆள் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு சின்ன மந்திரத்தை போடுவா. அடுத்த நிமிஷமே சுத்தி இருந்த மரத்தோட வேர்கள் அந்த ஆள் உடம்ப வளைச்சு பிடிக்குது. ஒரு கட்டத்துல கை தனியா கால் தனியான்னு உடம்ப துண்டு துண்டா கிழிச்சு போட்டுருச்சு. 3வது ஆள அங்க இருந்த நாய்களே கடிச்சு கொதறிடுச்சு. 4வது ஆள தான் மந்திரத்தை பயன்படுத்தி மண்ணுக்குள்ள இருந்து புழுக்களை தோண்டி திங்க வைக்கிறா. இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. அடுத்து பார்ல இருக்கக்கூடிய தங்கச்சியை காட்டுறாங்க. அவகிட்ட ஒரு தாடிக்காரன் பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவர அந்த ஊர் தலைவர் தான் உதவிக்காக நம்ம ஆளுங்க கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ஏற்கனவே ஊருக்குள்ள தொலைஞ்சு போன நிறைய குழந்தைகளை பத்தி தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு மிஸ்ஸிங் கேஸ் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு வீட்ல 3 குழந்தைங்க இருந்திருக்காங்க. ஆனா வந்த சூனியக்காரிகள் ஏதோ ஒரு காரணத்தால ஒரு குழந்தைய மட்டும் கடத்திட்டு போயிருக்காங்க. மீதி இருந்த 2 குழந்தைகளை அப்படியே விட்டுருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் செஞ்ச வீர சாகசங்களை ஒரு புத்தகங்களா ரெடி பண்ணிக்கிட்டு ஜாக்குங்கிற ஒருத்தன் அங்க வரான். ஐயோ, உங்களை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதான் பாத்துட்டல, உனக்கு இப்ப என்ன வேணும்? பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த புக்ல நீங்க கையெழுத்து போட்டாவே போதும். கூடவே நீங்க எப்படி அந்த சூனியக்காரிகளை சாகடிக்கிறீங்க? அதுவா, சூனியக்காரிகளை மொத்தமா 3 விதமா சாகடிக்கலாம். 1, அவங்களோட இதயத்தை தோண்டி எடுக்கணும். 2வது, உடம்ப விட்டு தலையை துண்டிக்கணும். 3வது, ஒட்டுமொத்தமா நெருப்ப வச்சு எரிச்சு சாகடிக்கலாம். இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே அந்த போலீஸ்காரன் செட் பண்ண அடியாளுங்கள்ல 4வது ஆள் இருப்பான்ல, அதாங்க கடைசியா புழு பூச்சியை கூட தின்றுப்பானே, அவன் இன்னும் சாகல போல. நேரா பாருக்கு வரான். அந்த சூனியக்கார வில்லி வேட்டைக்காக போன என் நண்பர்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டா. கூடவே என் மூலமா உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புனா. அது என்ன தெரியுமான்னு அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நொடி பொழுதுல அந்த பைபிள்ல உடம்பை வெடிச்சு சம்பவ இடத்திலேயே பீஸ் பீஸ் ஆயிட்டான். உடனே தங்கச்சியும் அந்த சூனியக்காரி நம்மள பயமுறுத்த விரும்புறா. அதனாலதான் உடல் வெடிக்கக்கூடிய மந்திரத்தை போட்டு இவனை இங்க அனுப்பியிருக்கா. கட் பண்ணா அடுத்து வில்லிய காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த விச்சஸ்ல இங்க இருக்க வில்லிக்கு மட்டும்தான் அளவுக்கு அதிகமான பவர் இருக்கு. சோ இவளால மட்டும்தான் மனித உருவத்திலையும் அரக்க உருவத்திலையும் நொடி பொழுதுல மாற முடியும். அடுத்த நேரா தங்களோட இடத்துக்கு வந்தவ 2 அடியாளங்களை கவனிக்கிறா. ஆக்சுவலா அவங்க 2 பேருமே இவளுக்கு சகோதரிகள் மாதிரி. ஒருத்தி பாக்குறதுக்கு லைட்டா மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கால, இவள ஷார்ட்டா மெட்டல் மண்டன்னு மைண்ட்ல வச்சுப்போம். பக்கத்தால இருக்கத ஒத்த ரோசான்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்பதான் வில்லியும், என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி அந்த மாய தவளைகளை கொண்டு வந்தீங்களா? எல்லாம் தயாரா இருக்கு. கூடவே அந்த தவளையை சோதிச்சு பாக்குறதுக்காக நான் ஒரு குழந்தைய இவங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா உடனே ஆரம்பிங்கன்னு சொல்லும் போது கொண்டு வந்த மாய தவளைய அந்த குட்டி பையனோட வாய்க்குள்ள திணிச்சு விட்டு ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சு அந்த பைபிளையே மொத்தமா சாகடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறமா அந்த பையனோட ரத்தத்தை ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மெட்டல் மண்டியோட கைய நெருப்புல காட்டும் போது அவளை முன்ன மாதிரியே அந்த நெருப்பால காயப்படுத்த முடியல. ஐ சூப்பர்பா, நினைச்ச மாதிரியே நம்ம உருவாக்கிட்டு இருக்க மந்திரம் நல்லா தான் இருக்கு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நெருப்பு இவளை காயப்படுத்துது. கவலைப்படாத, கிரகண தன்னைக்கு நம்ம பண்ண போற பூஜையால நம்ம மட்டும் கிடையாது, நம்மளோட இனத்தை சேர்ந்த எல்லா சூனியக்காரிகளும் நெருப்பால காயப்படுத்தவே முடியாத மாதிரி அவங்களோட பவர் அதிகமாக்குவேன். அப்படின்னா இந்த ஒரு சடங்கை செய்யறதுக்காக தான் ஊருக்குள்ள இருக்க குழந்தைகளை இந்த பைபிளுங்க கடத்திட்டு இருக்காங்க போல. இதுக்கடையில தங்கச்சி நல்லா தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து அவளுக்கு இறந்து போன இவளோட அம்மா பத்தி ஒரு சில கனவுகள் வருது. டக்குன்னு கனவு முடிச்சவ தூக்கத்துல இருக்க ஹீரோவை எழுப்பி, டேய் எனக்கு அம்மா பத்தி கனவு வந்துச்சு. இந்த பாரு, நீயும் நானும் நம்மள விட்டுட்டு போன அம்மா அப்பா பத்தி மறுபடியும் பேச மாட்டோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அதனால வாயை மூட்டு படன்னு ஹீரோ தூங்கிடுவான். அடுத்த நாள் காலையில விடியுது. தங்கச்சிக்காக உடைகளை வாங்கலான்னு ஹீரோ மார்க்கெட்டுக்கு வந்திருப்பான். அப்ப அதே இடத்துக்கு கேடி பண்ணுவரா. என்னமா, அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இப்ப ஓரளவுக்கு நிம்மதியா இருக்க போல. ஆமா, நான் இப்ப உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். அட எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆக்சுவலா முதல் முறையா உங்களை பார்த்த நிமிஷமே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு டைம் கிடைச்சா வாங்கல நீங்களும் நானும் ஒன்னா சாப்பிட போலான்னு கேடி பொண்ணு ஹீரோ கிட்ட லைட்டா வளைஞ்சு பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவுக்கு பெண்கள்கிட்ட பேசுறது சுத்தமா வராது. அதனால நான் தங்கச்சியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்து இதே டைம்ல அந்த மெட்டல் மண்டை இருக்குல்ல, அது சும்மா இல்லாம காட்டுக்குள்ள இருக்க விசேஷமான தவளைகளை பிடிக்க வந்திருப்பா. அப்ப திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு அழுகக்கூடிய சத்தம் கேக்குது. அப்பா, அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன இந்த காட்டை விட்டு கூட்டிட்டு போங்கன்னு கதறி அழுறா. சவுண்ட கேட்டு மெட்டல் மண்டியும் நேரா அந்த குழந்தைக்கு பக்கத்துல வரும்போது அப்பதான் பைபிளுக்கு சமஷாக்கு. கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தது குழந்தை கிடையாது, நம்ம ஹீரோவும் தங்கச்சிக்காரையும் செட் பண்ணி வச்சிருந்த ஒரு போலி பொம்மை. வழக்கம் போலதான் 3 பேரு கடையில செமையா சண்டை. மெட்டல் மண்டையும் சலச்சவ கிடையாது. அடி நடிச்சுட்டு தப்பிச்சு போக நினைக்கும் போது மந்திர தொடப்பத்துல ஹீரோ ஒரு கொக்கிய மாட்டி விட்டான். ஓங்கி ஒரு இழு. மெட்டல் மண்டை நேரா அங்க இருக்க மரத்திலேயே தொப்புன்னு இடிப்பா. மறுபடியும் எழுந்தவ தன்னோட மந்திரக்குள்ள பயன்படுத்தலான்னு பாக்கும்போது கரெக்டா பின்னாடி வந்த தாடிக்காரன் ஹீரோ உருவாக்குன ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸை பயன்படுத்தி மெட்டல் மண்டைக்கு ஷாக்க கொடுத்து அதே இடத்துல கைமா பண்ணிட்டான். அதுக்கப்புறமா மெட்டல் மண்டைய ஊருக்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அவளை பாத்துக்கிறதுக்கான பொறுப்புல நம்ம தாடிக்காரனும் தங்கச்சியும் இருக்காங்க. எத்தனை அடி அடிச்சு குழந்தைங்க எங்கன்னு கேட்டாலும் கூட அந்த பைபிள்ல வாயவே திறக்க மாட்டேங்கிறா.
இன்னொரு பக்கத்துல ஒத்தரோசாவை காட்டுறாங்க. அவளால இப்ப பிடிக்கப்பட்டிருக்க மெட்டல் மண்ட் இருக்கால, அவ பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே இங்க இருந்தபடியே பார்க்க முடியுது. இந்த விஷயத்த வில்லிக்கிட்டையும் சொல்றா. அடுத்த ஹீரோ பாருங்க, கையில ஒரு இரும்பு கம்பியை மாட்டிக்கிட்டு வாயா குத்துறான். வாயில பொல பொலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இப்பயாச்சும் சொல்லு, கடத்தப்பட்ட குழந்தைகளை வச்சு நீ என்ன பண்ண போற? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? சிரிச்சுக்கிட்டே மெட்டல் மண்டையும் 12 ரத்த நிலவுகள்னு சொல்லுவா. இங்கதான் தங்கச்சிக்காரிக்கு டவுட். அண்ணா ஒரு நிமிஷம் இரு, கடத்தப்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கை என்ன? அப்புறம் எதுக்காக இவ 12ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஏற்கனவே கடத்தப்பட்ட குழந்தைகளுக்கு ஏதாவது ஒத்துமை இருக்கான்னு பாரு. இங்கதான் ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். ஒவ்வொரு குழந்தைகளுமே ஒவ்வொரு மாதங்களோட அடிப்படையில கடத்தப்பட்டிருக்காங்க. அது மூலமா இப்ப கடைசியா ஏப்ரல் மாதத்துல பிறந்த குழந்தைய மட்டும் தான் இன்னும் கடத்தாம இருக்காங்க. அப்படின்னா உடனே அவங்கள காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்பும் போது, நீங்க ரொம்ப தாமதம் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே என் சகோதரிகள் அந்த குழந்தைய கடத்த பிளான் பண்ணிட்டாங்கன்னு கேட்க பொக்கன் சிரிக்கிறா. உடனே அவசரமா ஹீரோ, இந்த ஸ்டேஷன்ல ஊருக்குள்ள யாராவது பிறந்தாங்க இறந்தாங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதுல ஏப்ரல் மாதத்துல பிறந்த குழந்தைகளோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கடைசியா லேட்டான ஒரு பொண்ணோட அட்ரஸ் கிடைக்குது. சோ இப்ப உடனே அந்த இடத்துக்கு ஓடிட்டு இருக்கான். இதே டைம்ல வில்லியும் ஒத்தரோசாவும் பறக்கும் தொடப்பத்தை பயன்படுத்தி கிராமத்தோட மேல் பகுதியில இருந்து தான் மேஜிக்கல் பவர் மூலமா ஒரு வீட்டையே கொளுத்தி விட்டாங்க. மக்கள் எல்லாருமே இப்ப அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கான வேலையில மும்முரமா இருப்பாங்க. இந்த சின்ன கேப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த லீட்டா பொண்ணோட வீட்டுக்கு ஒத்தரோசா வந்துட்டா. குடும்பத்துல இருந்து ஆளுங்களை சாகடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து ஒரு பூதத்தோட கையில ஒப்படைக்கிறா. டேய், பாதுகாப்பா இந்த குழந்தைய நம்ம இடத்துக்கு கொண்டு போகணும். பதிலுக்கு அந்த பூதமும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கிடையில வெள்ளி இப்ப ஸ்டேஷன்ல வச்சிருக்க தன்னோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கா. மனித உருவத்துல இருந்து ஒரு சூனியக்காரியா மாறும்போது ஹீரோனுக்கு இதை பார்த்து சம ஷாக்கு. அப்படின்னா இவதான் சூனியக்கார கூடத்திலேயே சக்தி வாய்ந்த ஆளுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறா. தாடிக்காரனும் தங்கச்சியும் சர்ற மாதிரியே அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அது எல்லாத்துல இருந்தும் ரொம்ப ஈஸியாவே எஸ்கேப் ஆகி ஹீரோயினை கொத்தா புடிச்சிருவா. பரவாயில்ல, பார்க்க ரொம்ப அழகா இருக்க. நான் நினைச்சா இதே இடத்துல உன்னை சாகடிக்க முடியும். ஆனா நீ சாக வேண்டிய இடம் இது கிடையாது. உன்னை மறுபடியும் நான் இன்னொரு நாள் சந்திப்பேன்னு இன்டைரக்டா பேசிட்டு இருப்பா. இந்த சின்ன கேப்ல கீழே விழுந்த தாடிக்காரன் மறுபடியும் துப்பாக்கி எடுத்து சுட பாப்பான். இதை கவனிக்கக்கூடிய வில்லி தங்கச்சியை தூக்கி போடும் போது தெரியாதனமா ஜன்னலை உடைச்சபடி வெளியில வந்துருவா. இந்த விஷயத்த அங்க வந்த ஜாக்க கவனிச்சுட்டான். உடனே அவளை ஒரு தள்ளு வண்டியில படுக்க வச்சுட்டு போர்வையை போத்தி பாதுகாப்பா கூட்டிட்டு போயிடுவான். இதுக்கடையில தாடிக்காரன் உடம்ப இந்த வில்லி கண்ட்ரோல் பண்ணி துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னைத்தானே சுட வச்சு அந்த பயலோட கதையவும் முடிச்சுட்டா. அதுக்கப்புறமா மெட்டல் மண்டையை காப்பாத்திட்டு இப்ப தங்கச்சியை கைது பண்ணலாமேன்னு வெளியில வந்து கவனிக்கும் போது அவ இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு பயபுள்ளைக்கு சம கோவம். இதுக்கடையில ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அந்த ஒத்தரோசா கூட பயங்கரமா சண்டை போடுறான். இந்த பஞ்சாயத்துல வேணும்னே ஹீரோவோட அந்தரங்க பாகத்திலேயே ஒரு உதை. ஐயோ அம்மானு பையன் கதறிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு இவன் சும்மா இருப்பானா? இவனும் ஓங்கி ஒரு உதை. கடைசியா கண்ணிலேயே கம்பிய வச்சு குத்திட்டாங்க. ஆனா அப்ப கூட சும்மா இல்லாம மந்திர தொடப்பத்தை பயன்படுத்தி வானத்துல பறக்க பாப்பா. ஆனா ஹீரோ இப்ப அதையும் விடாம புடிச்சுக்கிட்டான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. சோ நிலத்தரு மாதிரி வானத்துல இருந்து தொப்புன்னு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ளேயே விழுந்துருவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஊருக்குள்ள வந்த போலீஸ்காரனும், பாத்தீங்களாப்பா, ஊர் மக்கள் 11 பேரு நேத்து அந்த சூனியக்காரிகள் பண்ண தாக்குதலால இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அப்பாவி பொண்ணான லீட்டா அவளையும் அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் யார் காரணம் தெரியுமா? சூனியக்காரிகளை வேட்டையாட போறோம்னு போய் சொல்லிட்டு உள்ள வந்தாங்களே அந்த ஹீரோவும் தங்கச்சிக்காரியும் தான். உடனே ஊர் தலைவரும், இல்ல நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு, மக்களே நான் சொல்றத கேளுங்கன்னு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே பின்னாடி இருந்த போலீஸ்காரன் துப்பாக்கியை வச்சு டப்புன்னு ஒரு ஷாட்டு. நம்ம நகரம் இப்படி ஆனதுக்கு காரணமே தோ இங்க இருக்க போலீஸ்காரன் தான். எனக்கு என்னமோ இவனும் அந்த சூனியக்காரிகள் கூட கூட்டு சேர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த நகரத்தையும் மக்களையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவன் என்னமோ நல்லவ மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில தூக்கத்துல இருக்க தங்கச்சி உடம்பு ஃபுல்லாவே எக்கச்சக்கமான மண் தூசுகளா இருக்கும். அதெல்லாம் இந்த ஜாக்கு பையன் தொடக்கிறேங்கிற பேர்ல ஜொல்ல ஊத்திட்டு இருக்கான். அப்ப டப்புன்னு தூக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச தங்கச்சியும், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல தூசியா இருந்துச்சு அதான் தொடச்சேன். ஓ அப்படியா, முதல்ல ஜொல்லு வலிஞ்சிட்டு இருக்கு அதை தொட. ஆமா நான் எப்படி இங்க வந்தேன்? நேத்து நைட்டு ஒரு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்தேன். நான் தான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னா என்னோட அண்ணன் அவனுக்கு என்னாச்சு? கடைசியில அந்த ஒத்தரோசா பைய பிடிக்கிறேன்னு வானத்துல பறந்தாரு. அது வரைக்கும் மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் உடனே அண்ணனை தேடி போயாகணும். இப்படி பேசிக்கிட்டே பக்கத்துல திரும்பி பார்க்கும்போது தங்கச்சியோட உருவத்தை அப்படியே ஒரு படமா வரைஞ்சு வச்சிருக்காங்க இந்த ஜாக்கு. அப்படின்னா அந்த பயலுக்கு நம்ம மேல ஒரு லவ்ஸ் இருக்குது போலன்னு தங்கச்சியும் புரிஞ்சுக்கிறா. ஆக்சுவலா இந்த ஜாக்கு கிட்ட நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் பண்ண சாகசங்களை பத்தி நிறைய குறிப்புகள் புக்ல இருக்கும் இல்லையா? அதுல ஒரு லேடியோட போட்டோவை இந்த தங்கச்சி கவனிக்கிறா. அச்சல் அந்த உருவம் பாக்குறதுக்கு ஹீரோயினோட அம்மா மாதிரியே இருக்கு. சந்தேகத்துல இவங்க யாரு என்னன்னு கேள்வி கேட்கும் போது, பல வருஷங்களுக்கு முன்னாடி சமந்தான் சொல்லப்படக்கூடிய இந்த லேடி காட்டுக்குள்ள தனிமையான வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. பாக்குறதுக்கு மனித உருவத்துல இருந்தாலும் கூட அவங்களும் ஒரு சூனியக்காரி. சோ ஊர் மக்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நைட்டோட நைட்டா எரிச்சு சாகடிச்சிட்டதா சொல்றாங்க. ஆனா அது உண்மையா பொய்யாங்கிற விஷயம் எனக்கு தெரியல. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் ஒரு பக்கத்துல ஷாக்காக, இன்னொரு பக்கத்துல ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்தா இவனோட கால் மரத்துக்கு மேல மாட்டிருக்கு. பையன் தலைகீழ தொங்கிட்டு இருக்கான். தரையில நம்ம கேடி பொண்ணு நிக்கிறா. என்னப்பா ஹீரோ பேய்களை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மரத்துக்கு மேல என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒரு பெரிய கதைன்னு மரத்தை விட்டு கீழ இறங்கி வந்தா பயப்புள்ள உடம்புல எக்கச்சக்கமான காயங்கள். கேடி பொண்ணுதான் அந்த காயத்துக்கு மருந்து போட்டு நகரத்துக்குள்ள போலீஸ்காரன் ஊர் தலைவரை சாகடிச்ச விஷயத்தையும் ஓ மேலையும் தங்கச்சி மேலையும் சூனியக்காரிகள் கூட உங்களுக்கு கூட்டு இருக்குன்னு ஒரு பெரிய பழியவும் போட்டிருக்கான்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவா. அடுத்த இதே டைம்ல ஹீரோவை
தேடி தங்கச்சி காட்டுக்குள்ள வந்திருப்பால. அப்ப மறைஞ்சிருந்த ஒரு சில பேரு டப்புன்னு இவள அட்டாக் பண்றாங்க. ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது, போலீஸ்காரனும் அவன் கூட இருக்க அடியாளுங்களும் தான். வாடி என் அழகு ராணி, ஊருக்குள்ள என்ன எவ்வளவு அசிங்கப்படுதுன, இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்க போறேன். யோ போலீஸே, முட்டாள்தனமா பண்ணாத, நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு மூஞ்சா அடிச்சு ஹீரோயினை ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல கீழே தள்ளிட்டானுங்க. அதோட விட்டா பரவாயில்ல, என் மானத்தை கெடுத்தல்ல, இன்னைக்கு நான் உன்னோட மானத்தை கெடுக்கிறேன்னு அவ கூட ஒண்ணு மண்ணுமா இருக்கலான்னு இந்த போலீஸ்காரன் ரெடி ஆயிட்டு இருப்பான். ஆனா இவங்க பண்ணக்கூடிய கொடுமைகளை காட்டுக்குள்ள இருந்து அந்த சூனியக்காரிகளுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பூதம் இருக்கு இல்லையா, அது பாத்துருச்சு. நொடி பொழுதுல குறுக்க இருந்த மரங்களை உடைச்சு விட்டுட்டு அதுல ஒரு மரக்கட்டைய கொத்தா புடிச்சு முதல்ல போலீஸ்காரனோட அடியாளுங்களுக்கு ஒரு அடி. அடியாளுங்க மொத்த பேருமே அல்பாயுசுல மேல போயிடுவானுங்க. கடைசியா இருக்கக்கூடியது போலீஸ்காரன் மட்டும்தான். அவனை அடிச்சு கீழே தள்ளி மண்டைய காட்டி ஒரு மிதி, அவ்வளவுதான், தலையை வெடிச்சு பயப்புள்ள சம்பவத்திலேயே இறந்து போயிடுவான். இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே அரைகுறையா பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அதே இடத்துல மயங்கிடுவாங்க. இடையில அப்பப்ப கண்ண முழிக்கும் போது அந்த பூதம் இவளை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு இருக்க விஷயம் மட்டும் தெரியுது. இதுக்கடையில ஹீரோவுக்கும் கேடி பொண்ணுக்கும் என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஏற்கனவே இவ ஹீரோவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருப்பால, அதனால தன்னோட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரெண்டு பேரும் அதே இடத்துல ஒண்ணு மண்ணுமா இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட வந்தவ, ஏன்பா அந்த சூனியக்காரிகளை அழிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா என்ன பார்க்க நீ திரும்ப இங்க வருவியா? கண்டிப்பா வருவேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட தங்கச்சியை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா கிளம்புறான். இன்னொரு பக்கத்துல மயக்கத்தை விட்டு தங்கச்சிக்காரி கண்ண முழிக்கும் போது பக்கத்துல அந்த பூதம் உட்கார்ந்து இருக்கு. பக்கத்துல இருக்க நீர்வீழ்ச்சி பாறைகள்ல ஏதோ ஒரு வித்தியாசமான மண்ணு மாதிரியான ஒண்ணு இருக்கு. அதை அப்படியே ஒரு மருந்து மாதிரி எடுத்து தங்கச்சியோட முகத்துல இருக்க காயத்துக்கு மருந்தா போட்டு விடுது. கூடவே குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கொடுப்பான். பயத்தோடைய ஹீரோயினும் அதை குடிக்கிறா. முகத்துல இருந்த ரத்த கரைகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு, அம்மா நீ யாரு, எதுக்காக என்ன காப்பாத்துறான்னு கேட்கும் போது, நான் ஒரு பூதம், சூனியக்காரிகளுக்கு கீழே அடிமையா இருக்க வேண்டியது என்னோட சாபம். நீ மட்டும் என் கூட இருக்க விஷயத்த பார்த்தா கண்டிப்பா உனக்கும் ஆபத்து வரும், அதனால உடனே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு பூதமும் அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. கட் பண்ண அடுத்து தங்கச்சியை தேடி வந்த ஹீரோ நேரம் போக போக காட்டுக்குள்ள ஒரு பழமையான வீட்டை கவனிக்கிறான். பொறுமையா கதவை திறந்து உள்ள வரும்போது மறைஞ்சிருந்த ஏதோ ஒண்ணு இவனை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. தரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு அங்க இருக்க பள்ளத்துல விழுறானுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கே தெரியுது இவனை அட்டாக் பண்ணது சூனியக்காரி எல்லாம் கிடையாது, இவனோட சொந்த தங்கச்சி. அப்பாடா, ஒரு வழியா உன்னை திரும்ப பார்த்தாச்சுன்னு அவ்வளவு சந்தோஷம். அப்பதான் சுத்தி முத்தி கவனிக்கும் போது இங்கேயுமே ஒரு சில மந்திர பொருட்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே சூனியக்காரிகள் பயன்படுத்துற மாதிரி கிடையாது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பள்ளத்தை விட்டு மேலே ஏறி வராங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே புரியுது. ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசுல ஒரு வீட்டுல வாழ்ந்தோமே, அந்த வீடே இதான் பாரு, இங்கதான் நம்ம தூங்கணும், இதான் என்னோட பெட், அது உன்னோட பெட். ஒரு பக்கத்துல தங்கச்சிக்கு இதை கேட்டு சந்தோஷமா இருக்கு. அதே டைம்ல அண்ணா நான் அம்மா பத்தி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். இல்லம்மா, இத பத்தி பேசக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே முடிவெடுத்தாச்சே. ஏன்னா நம்மள பெத்தவங்க எப்ப நம்மள விட்டுட்டு போனாங்களோ அவங்கள பத்தி இனிமே யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப சடனா அங்க இருக்க வீட்டோட கதவு தானாவே லாக் ஆகுது. என்னன்னு திரும்பி பார்த்தா முன்னாடி அந்த வில்லி வந்து நிக்கிறா. பரவாயில்லையே, ஒரு வழியா நீங்க ரெண்டு பேருமே உங்களோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா உங்க அம்மா யாரு, உங்க அப்பா எப்படி இறந்து போனாரு, இத பத்தின ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வேணாமா, அத நானே சொல்றேன்னு வில்லி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை முடி சூனியக்காரி இருந்தாங்களா. ஆனா அவங்க மக்களுக்கு தீங்கு செய்யாத ஒரு நல்ல சூனியக்காரி. இன்னும் தெளிவா சொல்லணும்னா மனித உருவத்துல மட்டுமே வாழக்கூடிய ஒரு சூனியக்காரி. அவங்களோட பேரு சமந்தா. உன் அம்மா பத்தின உண்மைகள் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட மனப்பூர்வமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட மனைவியா ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் குழந்தைகளா நீங்களும் பிறந்தீங்க. ஒவ்வொரு தலைமுறையிலுமே என்ன மாதிரியான கெட்ட சூனியக்காரிகள் சந்திர கிரகணத்துல ஒரு மிகப்பெரிய சடங்கு செய்வாங்க. அது மூலமா நெருப்புல காயப்படாம எங்களை பாதுகாக்க முடியும். ஆனா அந்த சடங்குக்கு தேவையான முக்கியமான பொருளே வெள்ளமுடி சூனியக்காரியோட இதயம். உன்னோட அம்மா நினைக்கிறத விட சக்தி வாய்ந்தவங்க, அதனால நேரடியா எங்களால அவங்கள கொல்ல முடியாது. சோ அவங்களோட பெண் வாரிசான உனக்கும் அந்த வெள்ளமுடி சூனியக்காரியோட பவர் இருக்கு. அதனால உன்னோட இதயத்தை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஊருக்குள்ள ஒரு புரளியை கிளப்பி விட்டேன். அதாவது காட்டுக்குள்ள இருக்க உன்னோட அம்மா தான் நகரத்துல இருந்து குழந்தைகளை கடத்துறாங்க, இவதான் ஒரு மிகப்பெரிய சூனியக்காரின்னு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஊர் மக்கள் ஒட்டுமொத்த பேரும் உங்க வீட்டை நோக்கி வந்தாங்க. உடனே உங்க அப்பா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் மக்கள் மூலமா வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை பாதுகாக்கிறதுக்காக காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. ஆனா திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பாவம் ஊர் மக்கள் உங்க அம்மாவை கண்ணுக்கு முன்னாடியே எரிச்சு சாகடிச்சிட்டாங்க. நினைச்சிருந்தா நொடி பொழுதுல அந்த மனிதர்களை உங்க அம்மாவால அழிச்சிருக்க முடியும். ஆனா அவங்களுக்கு தான் ஒரு கெட்டவளா சாகணுங்கிற விருப்பம் கிடையாது. அதனாலேயே அந்த மக்களை பாவனை இறக்கப்பட்டு விட்டா. கூடவே தடுக்க நினைச்ச உங்க அப்பாவையும் ஊர் மக்கள் தூக்குல மாட்டி சாகடிச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் உங்களை சாகடிக்கலாம் தேடி வந்தேன். ஆனா அதுக்குள்ளேயே நான் எதிர்பார்த்த கிரகணம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி கதையை கேட்டதுமே ஹீரோவுக்கும் தங்கச்சிக்கும் சம ஷாக்கு. உடனே மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து வில்லிய காயப்படுத்தலான்னு ஹீரோ சண்டை போடுவான். ஆனா அவ ஒரே அடியில இவனை அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள தூக்கி போட்டு தங்கச்சிய பணைய கைதியாக்கி அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவா. நடந்த கலவரத்தால பாவம் ஹீரோவோட வயித்துல கத்தி குத்தி இருக்கும். சோ ரத்த வெள்ளத்துல பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ண முழிச்சு பார்க்கும்போது காலையில விடிஞ்சே போச்சு. கண்ணுக்கு முன்னாடி அந்த கேடு பொண்ணு நிக்கிறா. ஆமா நீ எப்படி இங்க வந்தன்னு ஹீரோவுக்கு ஷாக்கு. சந்தேகத்துல இடுப்புல இருக்க காயத்தை செக் பண்ணும்போது அது மொத்தமா குணமாயிடுச்சு. இப்பதான் ஹீரோவுக்கே புரியுது. அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்க இந்த கேடு பொண்ணுமே சாதாரண மனுஷி கிடையாது, இவ்வளவு ஒரு சூனியக்காரின்னு. நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன்.
மாட்டேன், என் தங்கச்சியை காப்பாத்தியாகணும். டே ஹீரோ, எனக்கு புரியுது நீ என்ன பார்த்து பயப்படுற, ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்ட சூனியக்காரி கிடையாது. உங்க அம்மா மாதிரியே வெள்ள முடி சூனியக்காரிகள்ல நானும் ஒருத்தி. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு மக்களுக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். அதனாலதான் இப்ப கூட நான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன். இவ சொல்லக்கூடிய விஷயத்த ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த வில்லியும் மத்த சூனியக்காரிகளும் இன்னைக்குதான் கிரகணத்தின் போது அந்த சடங்கு செய்ய போறாங்க. அது எங்க நடக்க போகுதுங்கிற இடம் தெரியுமா? நல்லாவே தெரியும். காட்டோட மறுபக்கத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனி கோட்டையே இருக்கு. ஆனா உன்னோட ஆயுதங்களால அவங்கள அழிக்க முடியாது. ஏன்னா மந்திரக்கோள் கையில இருக்க வரைக்கும் நீ எத்தனை முறை தாக்கினாலும் சரி அதை ரொம்ப ஈஸியாவே தடுத்துருவாங்க. அப்படின்னா இதுக்கு வேற வழியே கிடையாதா? ஒரே ஒரு வழி இருக்கு, என் கூட வான்னு சொல்லிட்டு நேரா அந்த ஜாக்கு கிட்ட கூட்டிட்டு வராங்க. ஹீரோவோட வீட்டுக்கு அடியில இருந்த சுரங்க பாதைக்குள்ள இருந்து கேடி பொண்ணு ஹீரோவோட அம்மாவுக்கு சொந்தமான ஒரு பழங்கால மந்திர புக்கை கொண்டு வந்திருப்பா. இந்த பாரு, இதுக்குள்ள இருக்க மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பழமையானது. நான் இது மூலமா ஒரு மந்திர பானத்தை உருவாக்குறேன். அத நீ பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை தெளிச்சு விட்டா போதும். அதுக்கப்புறம் நீ அந்த சூனியக்காரிகளை தாக்கும் போது அவங்களால மந்திர குச்சிகளை பயன்படுத்தி கூட தடுக்க முடியாது. ஒரேடியா பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பிளான் போட்ட மாதிரியே மந்திர தண்ணியை உருவாக்கி ஹீரோவோட ஆயுதங்களை தெளிச்சு விட்டாங்க. 3 பேரும் இந்த இடத்தை விட்டு தங்கச்சியை காப்பாத்த காட்டுக்குள்ள கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல மயக்கத்தை விட்டு தங்கச்சிக்காரி கண்ண முழிக்கும் போது முன்னாடி அந்த பூதம் நிக்குது. டே பூதப்பையா, எனக்கு உன்னோட உதவி தேவை. இப்படி பேசும்போதே கரெக்டா அந்த இடத்துக்கு மெட்டல் மண்டை வந்துட்டா. செல்லக்குட்டி, கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் சடங்கோட முடிவுல உன்னோட இதயத்தை தோண்டி எடுத்துருவோம். இப்படி பேசிட்டு பயபுள்ள அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டா. இதே டைம்ல காட்டுக்குள்ள இருக்க ஹீரோ நம்ம ஜாக்கோட கையில துப்பாக்கியை கொடுத்து நீ இதே இடத்துல காவலுக்குற, உன் கண்ணுக்கு முன்னாடி அசையக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி யோசிக்காம சுட்டு தள்ள. பதிலுக்கு அவனும் சரிங்கிறான். அதுக்கப்புறமா குறுக்க நெருக்கன்னு மரங்கள்ல எக்கச்சக்கமான கூர்மையான கம்பிகளை கட்டி விட்டுட்டு இப்ப நேரா அந்த கோட்டைக்குள்ள போறாங்க. மலை உச்சியில இருந்து கவனிக்கும் போது தங்கச்சியா அங்க இருக்க தூண்ல கட்டி போட்டிருக்காங்க. சடங்குல கலந்துக்கிறதுக்காக எக்கச்சக்கமான சூனியக்காரிகள் இங்க வந்திருக்காங்க. உடனே ஹீரோவும் கேடி பொண்ண பார்த்து, இந்த பாரு, நான் கீழே போனதுக்கு அப்புறமா உனக்கு ஒரு சிக்னல் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தோ இங்க இருக்கு பாத்தியா இந்த பட்டனை பிடிச்ச அமுக்கு. பதிலுக்கு அவளும் சரின்னு சம்மதிக்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோ கையில துப்பாக்கியோட நேரா அந்த சூனியக்காரிகளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். நாமா இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க, என்ன ஒரு வார்த்தை இன்வைட் பண்ணாம விட்டீங்க? சரி, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். நீங்க பிடிச்சு வச்சிருக்க குழந்தைகள் அப்புறம் என்னோட தங்கச்சி இவங்க எல்லாரையும் அமைதியா போக விட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் நானும் உயிரோட விடுவேன். மொத்த சூனியக்காரிகளும் கெக்க பொக்கன் சிரிக்கிறாங்க. பாத்தீங்களாடி, இவன் துப்பாக்கி வச்சு நம்மள கொல்ல போறானோ. மந்திர கம்போட மகிமை இவனுக்கு தெரியல. அடியே ஒத்தரோசா, அவன் கதைய நீயே முடிச்சிரு. மந்திர கம்ப தூக்கிட்டு கெத்தா முன்னாடி வந்து நிப்பா. யோசிக்காம ஹீரோவும் துப்பாக்கி வச்சு சுட அவ என்னதான் மந்திர கம்ப பயன்படுத்தினாலும் சரி அதையெல்லாம் கடந்து வந்து அந்த தோட்டம் அவளோட மண்டையவே பதம் பார்த்துருச்சு. தலை விடுச்சு அதே இடத்துல இறந்து போயிட்டா. இவன் சிக்னல் கொடுத்ததுமே மறைஞ்சிருந்த கேடி பொண்ணு அங்க இருக்க பட்டனை பிடிச்ச அமுக்க ஒரு மிகப்பெரிய மிஷின் கன் மேல வருது. அப்புறம் என்ன, ட்ரிகரை பிடிச்சு அழுத்தினதுமே ஒவ்வொரு பேய்களோட உடம்பும் சல்ல சல்லையா கிளிய ஆரம்பிக்குது. ஒரு சில பேரு தப்பிக்க கூட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா குறி வச்சு அவங்களோட கதையவும் முடிச்சுட்டா. நடக்கிற விஷயங்களை பார்த்து வில்லியும் மெட்டல் மண்டையும் பயத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அடியே, கிரகணம் முடிய போகுது, சீக்கிரமே சடங்கு முடிச்சாகணும். நீ போய் குழந்தைகளை தயார் பண்ண, நான் இந்த தங்கச்சிக்காரியோட இதயத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்துல பிரியறாங்க. கரெக்டா குழந்தைகளை பலி கொடுக்க போற நேரம் பார்த்து நல்ல வேலை ஹீரோ உள்ள புந்து துப்பாக்கிய வச்சு ஒரு ஷாட். அவ்வளவுதான், ரத்த வெள்ளத்துல இந்த மெட்டல் மண்டியோட கதையும் முடிஞ்சிருச்சு. குழந்தையவும் காப்பாத்திட்டாங்க. இன்னொரு பக்கத்துல வில்லி தங்கச்சியோட இதயத்தை தோண்ட வந்திருப்பால. அப்ப அவளை யாரோ ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. பைபிள்ல பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறா. யாரு என்னன்னு பார்த்தா அது நம்மளோட பூத பையன். உடனே இவளை காப்பாத்திட்டு பூதம் கிளம்பலான்னு பார்க்கும்போது வில்லி சும்மா இருப்பாளா? மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி பூதத்தை அங்க இருக்க பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு மந்திர தொடப்பத்தை பயன்படுத்தி நேரா காட்டுக்குள்ள பறந்து போயிட்டு இருக்கா. சரி, எல்லா சூனியக்காரிகளோட கதையவும் முடிச்சாச்சுன்னு பார்த்தா அப்ப திடீர்னு ஒரு இரட்டை சூனியக்காரி வராங்க. ஒருத்தியோட உடம்பு இன்னொரு உடம்போட ஒட்டி இருக்கு. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஹீரோவை டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்ப பின்னாடி வந்த நம்ம தங்கச்சிக்கார் தான் துப்பாக்கிய வச்சு நெத்தி புட்லயே ஒரு போடு போட்டு அவளோட கதையை முடிச்சுட்டா. அண்ணா, நான் போய் அந்த பூத பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன், நீ அந்த வில்லிய கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்துல பிரிஞ்சிருவாங்க. இப்ப கிரகணம் முடிஞ்சு போனதால அடுத்த நாள் காலையில விடிஞ்சே போச்சு. காட்டுக்குள்ள அந்த வில்லியும் அவ கூட வந்த ஒரு சில அடிமைகளும் பறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப குறுக்க இருந்த கம்பிகளை கவனிக்காம 3 சூனியக்காரிங்க அந்த கம்பியிலேயே மாட்டி துண்டு துண்டாகி இறந்து போயிட்டாங்க. கடைசியா இருக்கக்கூடிய வில்லி மட்டும் இந்த விஷயத்தை பார்த்துட்டா. வண்டியை திருப்பி வேற ஒரு வழியா போகும்போது அங்கதான் ஏற்கனவே நம்ம ஜாக் இருக்கானே, துப்பாக்கியால குறி வச்சு கரெக்டா ஒரு ஷாட். தோட்டா நேரா அந்த வில்லி போயிட்டு இருந்த மந்திர தொடப்பத்தின் மளிகை பட்டு தடுமாறி கீழே விழுந்துட்டா. ஹீரோவும் கேடி பொண்ணு அங்க வருவாங்க. எப்பா, நீ பாத்தியா? அந்த வில்லிய நான் சுட்டுட்டேன்ப்பா, தோ அங்கதான் விழுந்தா. சரி, நீ இவங்களும் பக்கத்துல வந்து பார்த்தா கீழே விழுந்ததுக்கான தடயம் இருக்கு. ஆனா அந்த வில்லிய காணோம். இன்னொரு பக்கத்துல பூதத்தை காப்பாத்த வந்த தங்கச்சி ஒரு வழியா அவன் விழுந்து கிடக்கிற இடத்தை பார்த்துட்டா. ஆனா இதய துடிப்பு சுத்தமா இல்ல. உடனே இவகிட்ட இருக்க மின்சார கருவியை பயன்படுத்தி இதயத்தை குறி வச்சு தாக்கும் போது இறந்து போயிருந்த நம்ம பூத பையனுக்கு திரும்ப உயிர் கிடைச்சாச்சு. உடனே கட்டி பிடிச்சுக்கிட்டு பாச மலைய புளியரா. அடுத்த ஹீரோவுக்கும் மத்தாளுங்களுக்கும் என்னாச்சுன்னு பார்க்கும்போது பொறுமையா அந்த வில்லிய தேடி வந்தவங்க வழியில ஒரு வீட்டை கவனிக்கிறாங்க. என்ன வீடு? குழந்தையா இருக்கும் போது ஒரு மிட்டாய் வீட்டை கவனிச்சிருப்பாங்கல்ல, அதே வீடு தான் இது. எப்பாடே, தயவு செஞ்சு அந்த வீட்டுல இருக்க மிட்டாய்களை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு அடி வைக்கும் போதே கரெக்டா பின்னாடி வந்த வில்லி பட்டா கத்திய பயன்படுத்தி ஜாக்க கையங்களமா பிடிச்சிட்டா. ஆனா ஹீரோ அதை பார்த்து பயப்படல. வேணுனே துப்பாக்கிய வச்சு ஜாக்கோட தோள்பட்டையில ஒரு ஷாட். வில்லி இதை பார்த்து டைவர்ட் ஆகிற சின்ன கேப்ல அவளை பார்த்து சுடும்போது
போகுது. அவ சும்மா இருப்பாளா? மேஜிக்கல் பவரை வச்சு ஹீரோவை பொலன்னு பொழகுறா. கடைசியில சாகடிக்க போற நேரத்துல கரெக்டா நம்ம கேடி பண்ண உள்ள போந்து தாங்கிட்ட ஒரு மந்திரக்கோள் இருக்கும். இப்ப அதை வச்சு அட்டாக் பண்ணுவா. பாரா, இவ்வளவு நேரமா ஒரு வெள்ளமடி சூனியக்காரி கூடியா இருந்த, ஆனா உனக்குள்ள பவர் ரொம்ப கம்மியா இருக்கு, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அப்ப கூட மறுபடியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா வில்லி கேடி பொண்ண கத்திய வச்சு குத்தி அதே இடத்துல தூக்கி போட்டா. ஹீரோவால இத பார்த்து பொறுக்கவே முடியல. துப்பாக்கிய வச்சு தொடர்ந்து சுடுவான். காயம் பட்டதால வில்லி அங்க இருக்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. அதுக்கப்புறமா கேடி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, என்ன மன்னிச்சிடு, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஆனா இப்ப நடந்த பிரச்சனையால உனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சிருக்கும்ல, சூனியக்காரிகள்ல எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. பதில் சொல்ல முடியாம ஹீரோவும் கதறி அழுவான். அப்ப கேடி பொண்ண பாருங்களேன், எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ண, அந்த சூனியக்காரியான வில்லிய மட்டும் தப்பிக்க விட்டுறாத. இந்த மாதிரி சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவா. அடுத்த நேரா உள்ள வந்தவன் வில்லி கூட சண்டை போட அதே டைம்ல தங்கச்சியும் உள்ள வந்துட்டா. ஆரம்பத்துல என்னதான் அடி வாங்கினாலும் கூட கடைசி நேரத்துல வில்லியோட கழுத்துல ஒரு கயிறை மாட்டிட்டானுங்க. சாகடிக்க போற கடைசி நிமிஷத்துல ஹீரோ ஒரு ஊசியை போடுவான்ல, அதுக்கான டைம் வந்துருச்சு. சோ உடம்பு முடியாம அதே இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நல்ல வேளை காயம்பட்ட தங்கச்சி தான் ஊசி எடுத்து கரெக்டா ஹீரோ உடம்புல குத்தி அவனோட உயிரை காப்பாத்துறா. ஆனா இந்த கேப்ல வில்லி பைப்ல கைத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. திரும்ப தாக்கலாமே நினைக்கிறதுக்குள்ளேயே மண்வட்டி எடுத்து டப்புன்னு தலையில உரட்டி தடுமாறி கீழே விழ அதே மண்வட்டியை வச்சு கழுத்துல ஒரு குத்து. வேணா, என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு கெஞ்சுவா. ஏண்டி, நீ கடத்திட்டு வந்த குழந்தைகள் கூட உங்ககிட்ட இப்படிதானே கெஞ்சிருக்கோம். கர்மா இஸ் a boomerang, நீ கேள்விப்பட்டதில்ல? நீ செய்யக்கூடிய பாவங்கள் திரும்ப உன்கிட்டயே வந்து சேரும். சந்தோஷமா நரகத்துக்கு போன்னு சொல்லிட்டு மண்வெட்டி மேல காலை வச்சு தங்கச்சிக்காரி ஓங்கி ஒரு மிதி. அவ்வளவுதான், வில்லியோட தலையே துண்டா விழுந்துருச்சு. ஒரு வழியா எல்லா பிரச்சனைகளுமே முடிஞ்சாச்சு. இவ்வளவு நாளா 2 பேர் மட்டுமே டீமா இருந்தவங்க இப்ப ஜாக்கு அப்புறம் நம்ம பூத பையன் இவங்களையும் தங்களோட டீம்ல ஒரு ஆளா சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப வரைக்கும் நம்ம ஆளுங்க நகரத்துல இருந்த பேய்களை மட்டும் தான் அழிச்சிருக்காங்க. ஆனா வெளி உலகத்துக்கே தெரியாம நிறைய பேய்கள் இந்த உலகத்துல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கு. சோ இப்ப அதுல ஒரு பேயோட வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தா அவ மூஞ்சி பாக்குறதுக்கே சர்வ லட்சணமா தான் இருக்கு. அதை இன்னும் கோரமா மாத்தி காட்டுவா. அப்புறம் என்ன, கடைசியில இவ கூடயும் சண்டை போட்டு அவளோட கதையவே முடிக்கிற மாதிரி காட்டி இந்த இடத்துல அப்படியே சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பை பாய்.